ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஜப தியானம் அரை சன்ஷைன் எழும்பி பிரகாசம் உண்மையில் கர்த்தரோட மகிமை வந்திருக்கிறது. தேவப்பிள்ளைய இந்த காலை ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவராய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஜபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஜீவன் உண்டாகும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நன்றி ஆண்டவரே, இந்த காலை ஜப நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொடும். உம்முடைய மகிமையான தெய்வீக பிரசன்னம் இந்த ஜபம் முழுவதுமாய் நிரம்பட்டும். பாடுகிற பாடல்கள், ஜபிக்கிற ஜபங்கள், வேத வாசிப்பு, கர்த்தரோட வார்த்தை அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. இப்பொழுது கூட கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாங்கள் தேவனை ஆராதித்து துதிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். தேவன் ஸ்தோத்திரப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று. அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் நம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள், பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சுமூகமாக முடித்து தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு என்னென்ன சத்துரு, என்னென்ன தீங்கு விளைவிக்கலாம், ஏதாவது ஒரு இது பண்ணலாம். ஆனால் அது எல்லாத்துலேருந்தும் நம்மளை கர்த்தர் காப்பாற்றி நம்மளை அவர் கண்மணிக்குள்ளே வச்சு காத்து நம்மளை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவரை ஆராதிப்போம். ஆமென். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். சேதம் வராமல் காத்திடவே, சேதம் வராமல் காத்திடவே தேவகுமாரனாய் வெளிப்படுவார்.
தேவகுமாரனாய் வெளிப்படுவார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். நம் தேவன் என்றும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிகரே இல்லா பட்டயம் அவர், நீதியின் கரத்தினால் நடத்திடுவார். நிகரே இல்லா பட்டயம் அவர், நீதியின் கரத்தினால் நடத்திடுவார். உத்தமனே உனக்கு கர்த்தர் துணையே, உத்தமனே உனக்கு கர்த்தர் துணையே. ஆமென். உத்தமனே நமக்கு கர்த்தர் துணையே, உத்தமனே நமக்கு கர்த்தர் துணையே. உயிரோடு எழுந்தவர் உதவி செய்வார், உயிரோடு எழுந்தவர் உதவி செய்வார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த காலை வேளையிலே நாம் நம் தேவனை உயர்த்துவோம். மகிமைய எங்கும் வாசம் செய்கிறீர், மகிமையின் தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். மகிமைய எங்கும் வாசம் செய்கிறீர், மகிமையின் தேவா உம்மை ஆராதிக்கிறோம். துக்கங்கள் எல்லாம் மறைந்திடுமே. இந்த காலை வேளையிலே துக்கங்கள் எல்லாம் மறைந்திடுமே. தூதரின் கூட்டமோ ஆர்ப்பரிக்குமே, தூதரின் கூட்டமோ ஆர்ப்பரிக்குமே. சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். அங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் நம் இயேசு அழித்திடுவார், அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். உற்சாகமாய் சிங்கத்தின் வாயை அடைத்திடுவார், எரிகோவின் கோட்டையை அழித்திடுவார் நம் தேவன். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவார், எரிகோவின் கோட்டையை அழித்திடுவார். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவார், எரிகோவின் கோட்டையை அழித்திடுவார். ராஜாதி ராஜா வருகின்றாரே, ராஜாதி ராஜா வருகின்றாரே. மேகங்களுடனே வருகின்றாரே, மேகங்களுடனே வருகின்றாரே. மறுபடியும் ஒரு முறை. ராஜாதி ராஜா வருகின்றாரே, ராஜாதி ராஜா வருகின்றாரே. மேகங்களுடனே வருகின்றாரே, மேகங்களுடனே வருகின்றாரே. சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். எரிகிற அக்கினி சூளையிலும் விடுதலை அக்கினியாய் வந்திடுவார். சேதம் வரா
வராமல் காத்திடவே, சேதம் வராமல் காத்திடவே தேவகுமாரனாய் வெளிப்படுவார், தேவகுமாரனாய் வெளிப்படுவார், தேவகுமாரனாய் வெளிப்படுவார், தேவகுமாரனாய் வெளிப்படுவார். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனையே ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்பவரை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் அழித்திடுவார், அவர் அழித்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் எங்கள் கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிழ்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனையிலே நீர் வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி ஐயா. நாங்கள் யாவரும் உம்மை நாங்கள் நோக்கி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு கோட்டையும் கேடகமாய் இருக்கிறீர் ராஜா. எங்களை விடுவித்து எங்களை சாத்தானின் கையிலிருந்து, அவன் விரிக்கும் வலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி தருகிற தேவனாய் இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் என்றும் ஆராதிப்போம், எப்போதும் ஆராதிப்போம். எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதிப்போம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 8வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 17 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோசப் கார்த்திகேயன் ஐயா வந்துட்டு நமக்காக இந்த மத்தேயு 8வது அதிகாரத்தை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கர்த்தர் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காகவும்
அன்பு பிசப்பையாவுக்காகவும் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம் கண்களை மூடி இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மோடு இடைபடும்படியாக நம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த 2023 இந்த 12வது மாதம் இந்த நாள் வரை ஜீவன் சுகம் பலன் பாதுகாத்து வழிநடத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரீபா நாமா ஷகதலபா ஓ ரிபா நாமா ஷகதலந்தலபா ஓ ரகதா நாமா ஷகதலபா. கர்த்தர் தாமே ஆண்டவரை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரை. எங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இரு சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், அதை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவை நாங்கள் நினைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் ஒரு பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரை. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் அப்பா எங்கள் மீது இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே, வாகனத்தில் போய் கொண்டிருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படட்டும். எல்லா வன்கண் போட்டி பொறாமைகள் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. ரீபா நாம ஷகதலபா. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றி இம்மட்டும் நடத்தின தேவனே, இனிமேலும் ஒவ்வொருவருக்கும் ஜெயக்கொடியை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா நிமா ஹந்தலபா. கர்த்தர் முன்னே செல்வீராக. இஸ்ரவேலின் தேவன் பிறகே காப்பதற்காக சோஸ்திரம் ஆண்டவரே. முன்னும் பின்னும் ஆண்டவரே, எங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தினால் ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளும். இந்த நாளில் நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக இடைவிடுவீராக ஆண்டவரே. யார் என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் திரளான ஜனங்கள், ஏசப்பா எங்கே போகிறாரோ திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் பார்க்கும்போது சீசர்கள் கூடி இருக்கிறாங்க அவருடைய வார்த்தை கேட்கும்படி. ஏசப்பாட்டிருந்து நல்ல வார்த்தை கேட்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அவருக்கு பின்னால் போனாங்க. பின்னால் கடந்து போய் அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் நிறையா வியாதிஸ்தர்கள் போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனையில் போயிருப்பாங்க, என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரிடத்தில் போயிருப்பாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் மத்தேயு 8:2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றார். அப்படி ஒரு குஷ்டரோகி அந்த இடத்துல என்ன கேட்குறாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த குஷ்டரோகி வியாதி சுகப்படுத்த அவர்னால முடியும்னு அவர் விசுவாசித்தாரு. உமக்கு சித்தமானா என்ன சொஸ்தமாகும் என்று கேட்டபோது அந்த இடத்துல இயேசு பார்த்து அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான். திரளான ஜனங்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த குஷ்டரோகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே, உமக்கு சித்தமான என்னை சுஸ்தமாக்கும். உடனே ஆண்டவர் அந்த நேரத்தில் அவரோட வேண்டுதலை கேட்டார், அவரோட விண்ணப்பத்தை கேட்டார். உடனே எனக்கு சித்தம் உண்டு என்று சுகப்படுத்தினார். இந்த நாளில் யாராவது குஷ்டரோகம் இல்லை, பலவிதமான வியாதியில் இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் வீட்டில் பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த குஷ்டரோகி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், பணிந்தார். அதில் போட்டிருக்கிறது, குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். பணிந்து தாழ்த்தினார். நம்மளை தாழ்த்த வேண்டும்.
ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மளை வெறுமையாக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நாம் பணிய வேண்டும். தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்னுடைய குறைகளை நிறைவாக்குங்க இப்படி ஒரு இடத்துல கேட்கும்போது அவர் மனதுருகி நம்மளை தொட்டு சுகப்படுத்துவார். நமக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு நம்மளை சுகப்படுத்துறதுக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும், நம்மளுடைய எல்லைகளை விரிவாக்குறதுக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நாம் என்ன வேண்டும்? பணிந்து தாழ்மையாக இருக்கணும். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராமா, பெருமை உள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறார். நம்ம தாழ்ந்தும் போது ஆண்டவருடைய கிருபை நம்ம மீது வரும், நம்ம குடும்பத்தின் மீது வரும். அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு சுகப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை கரம் பிடித்து நடத்துங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்தாராமா. அவருடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நோய்கள் எல்லாம் அவர் சுமந்திருக்கிறாரு. எல்லா வியாதியும் ஏசப்பா சிலுவையில் சுமந்திருக்கிறாரு. எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:5 சொல்லுது, நம் நீர்நிமித்தோர் காயப்பட்டார், நம் அக்கிரமத்தோர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் பண்ண அக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. எப்படிப்பட்ட பலகீனமாக இருந்தாலும் அவர் மேலே முடியுங்க. அவர் சர்வவல்ல தேவன், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். நமக்காக நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாகவே, நம்மளை தூக்கி நிறுத்தும்படியாகவே, நம்மளை சொஸ்தப்படுத்தும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அதனால் நம்மளுடைய பலகீனங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் ஜபத்தில் சொல்லலாம். நீங்கள் ஒரு விண்ணப்பத்தில் எழுதி, ஆண்டவரே இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பலகீனம் இருக்கிறது ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கரம் இந்த விண்ணப்பத்தில் வைக்கப்படும் என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் மருவத்துரு கொடுப்பார், நமக்கு ஒரு பலனை தருவார். 1999 வருடத்தில் நான் ஒரு பலகீனத்தோடு அப்படி அமர்ந்திருக்கிற போது ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் கடந்து வந்து நான் துதித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த ஒரு பலகீனத்திலிருந்து எனக்கு சுகத்தை தாங்கப்பா என்று ஒரு மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசினார். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் ஏற்கனவே என்று சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்று பார்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அன்று பார்க்காதவர் இன்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார், அவங்களுக்காக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நல்ல பயப்படாதேன்னு சொல்லி ஒரு வார்த்தை, அவர் திகையாதேங்கிற வார்த்தை கடந்து வந்தது. அவர் பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்னார். அப்படி என்னை பலப்படுத்தினார். அந்த பலகீனத்திலிருந்து ஒரு புது பலன் வந்தது. சில நிமிடங்களிலேயே எனக்குள் ஒரு வல்லமை வந்தது, ஒரு விடுதலை வந்தது, உணர்ந்தேன். இப்போ ஆண்டவர் நமக்குள்ள பலகீனத்தை நீக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்தெந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பலகீனங்களை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பலகீனத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க, ஒரு சுகத்தை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பா என்று பணிந்து கேட்கும்போது அவர் நமக்கு விடுதலையும் சுகத்தையும் நம் விண்ணப்பத்துக்கும் பதில் தருவார். இந்த குஷ்டரோகி பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும், அப்படி பணிந்து கேட்டபடினால எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகின்றார். அப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு. இதே போல லூக்கா 13:11 வாசிக்கிறோம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி கூனியா இருந்தாளாமா. எவ்வளவு நிமிராதபடி இப்படி கூணு விழுந்து அப்படியே அவங்க வானத்தை பார்க்க முடியாத இருக்கலாம், இப்படியே கீழே பூமியே பார்த்து நடந்து கொண்டு இருக்கலாம், அப்படி கீழேயே பார்த்து நல்லா அவங்க வேலை செஞ்சுருக்கலாம், சமையல் பண்ணியிருக்கலாம், கூட்டி இருக்கலாம். நிமிர்ந்து யாராவது வந்தால் கூட இப்படி தான் பார்க்க முடியும், நிமிர்ந்து பார்க்க முடியாது, அப்படி ஒரு கூனியாக இருந்திருக்காங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அந்த இடத்துல? லூக்கா 13:12 சொல்லுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அவளை கண்டு தம்மிடத்தில் அழைக்கிறார். அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் விடுதலையாகப்படுவாய், உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாகப்படுவான்னு சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கைகளை வைத்து அப்படி ஜெபிச்சார். ஆண்டவருடைய கரம் அந்த கூனியா இருந்த ஸ்திரீ மேல வைக்கப்பட்டது.
அப்பொழுது தாமே அந்த பலகீனத்திலிருந்து ஒரு விடுதலை வந்ததாமா. அப்படி மகிமைப்படுத்தினாலும் அந்த வேளையிலேயே மகிமைப்படுத்தக்கூடிய கர்த்தர் தாமே அந்த இடத்துல அவளை தொட்டாராமா. தொட்டு அந்த இடத்துல சுகத்தை கொடுத்தார். 18 வருடம், 1-2 நாள் அல்ல, 1-2 மாதம் அல்ல, 18 வருடம். 18 வருடமாகவே ஒரு கூனி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த பாடுகள், ஒரு பலகீனத்தின் ஆவி அந்த சரீரத்தில் காணப்பட்டது. உடனே இயேசு மனதுருகி அவளை கைகளை வைத்து, சிரசில் கைகளை வைத்து ஜெபித்த மாத்திரத்திலேயே, கைகளை வைத்த மாத்திரத்திலேயே அவள் நிமிர்ந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்த. இந்த நாளிலே உங்களுக்கு யாராவது சுகம் கொடுத்திருந்தார் ஆண்டவர், நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் பேசுகிறார். உங்களை தேவன் தொடுகிறார், உங்களை தேவன் தொடுகிறார். நீங்கள் எந்த ஸ்தலத்தில் பலகீனத்தோடு, ஹாஸ்பிட்டலில், வீட்டில், எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், ஆண்டவரே என்னை சொஸ்தப்படுத்தும், இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நான் எவ்வளவோ மருத்துவமனைக்கு போய் எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு எனக்கு சுகமாகவில்லை ஆண்டவரை, நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரை, நீங்கள் என்னை தொடுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லும்போது தேவன் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் என்ன விண்ணப்பத்தோடு, என்ன தேவையோடு இருக்கணும், அந்த தேவைகளெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால் செல்வார். இஸ்ரவேலின் தேவன் பிறகே காப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்னாக ஒரு மருத்துவமனைக்காக ஜெபிக்க சென்றிருந்தேன். ஒரு தீ விபத்தில் காயப்பட்டு பெட்டில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஹெட் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக நாங்கள் ஊழியர்லாம் போய் ஜெபித்தோம். ஆண்டவரே சுகப்படுத்துங்கப்பா, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த வழியில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரை, அந்த வேதனையில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரை, தோளெல்லாம் உறிஞ்சிருக்கிறது ஆண்டவரை, நீங்கள் தொடுங்கப்பா என்று நாங்கள் ஊழியர்களாக அந்த சகோதரர்களுக்காக ஜெபித்தோம். ஒரு வாரம் கழிஞ்சு போகும்போது அந்த ஹெட் நர்ஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த புண்ணெல்லாம் காயுதுங்க, சீக்கிரமாக காயுதுங்க. தேவன் தான் அங்கே அற்புதம் செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படி ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கும்போது கர்த்தருடைய கரம் அங்கே கடந்து வரும், கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே கடந்து வரும், இயேசுவின் ரத்தம் அங்கே கடந்து வரும். நாளிலே உங்களுக்கு ஏதாவது பலகீனமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை நினைங்க, அவருடைய காயத்தை நினைங்க. நமக்காக அவர் சிலுவையில் எல்லா பாடுகளையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நம்மளுடைய பலகீனங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். ஏசாயா 53:5 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் எல்லாமே சிலுவையில் சுமந்து காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய மீறல் அவர் காயப்பட்டு, நம்ம அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் பண்ணாக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவோட தழும்பை நினைக்க நினைக்க சுகம் உண்டாகும். நம்ம எவ்வளோ நேரம் வேணால் சொல்லலாங்க, இயேசுவின் தழும்பை நினைக்கலாங்க. அதை தியானிக்கும் போது நமக்கு விடுதலை கடந்து வரும். 1997-8 வருடத்தில் நான் சிலுவை காட்சி பார்த்தேன். அந்த சிலுவையிலிருந்து வழிந்தோடைய ரத்தத்தை நான் தியானித்தேன். அவருடைய சிரசிலிருந்து, அவருடைய விழாவிலிருந்து அவருடைய ரத்தம் என் சிரசின் மேலே வழிந்தோடி கொண்டே இருக்கிறது. தியானித்து கொண்டிருந்தேன். நான் அடிக்கடியெல்லாம் வியாதிஸ்தர்களை ஜெபிக்கும் போது, பாடுகளோடு கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை ஜெபிக்கும் போது அந்த இரத்தத்தை நான் மீண்டுமாக தியானிக்கும் போது அந்த இயேசுவின் ரத்தம் கடந்து வருகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது தியானித்தாலும் உங்கள் இல்லத்தில் கடந்து வரும். நீங்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த ரத்தம் வந்து உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சொஸ்தமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பாராமா. நம்மளை குணப்படுத்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். பிசாசான வியாதி கொண்டு வந்தானா, கஷ்டத்தை கொண்டு வந்தானா, பயப்படாதீங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா கல்லறையும் மூடி இருக்கு, ஏசப்பா கல்லறை திறந்து இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, மருத்துவ கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மருத்துவ கொடுப்பாராமா. சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தா கஷ்டமா அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் எல்லா தீங்கிலிருந்து நான் விடுவித்து நம்மளை சொஸ்தப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாராமா, பலப்படுத்தி சகாயம் செய்வாராமா, நீதியின் வலகரத்தினால் நம்மளை தாங்குவார். நீங்கள் ஒன்று குறித்து கவலைப்படாதபடி சோஸ்திரத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவரை கனப்படுத்துங்கள். அவங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். யோவான் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5:5 38 வருடமாக ஒரு வியாதிஸ்தன் அங்கே படுத்திருக்கிறாரு. இந்த பெதஸ்தா குளத்தில்
திரளான வியாதிஸ்தர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. அங்கே தேவதூதன் வந்து தண்ணீர் கலக்கப்படும் போது எந்த வியாதிஸ்தன் போய் அதில் ஸ்நானம் பண்ணுறாங்களோ சுகமாவாங்க. ஆனால் 38 வருடமாக அங்கே வியாதிஸ்தன் படுத்திருக்கிறாரு. யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க போய் சுகமாகி போயிடுறாங்க. அந்த வேளையில் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் கடந்து வருகிறார். நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போயிடுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உன் படுக்கை எடுத்து நடன்னு சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, அப்பொழுதுதானே அந்த மகன் எழுந்தார். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையில ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு அக்கினி இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். தேவனாய் கர்த்தருடைய அந்த வார்த்தை கடந்தபடினால அந்த மகன் சொஸ்தமானான். 38 வருடம், 1-2 வருடங்கள, 38 வருடம். ஒரு சிலர் 6 மாதம் பெட்டில் இருந்தாலே, 6 மாதம் வீட்டில் படுத்திருந்தாலே, ஹாஸ்பிட்டல் இருந்தாலே என்ன வேதனைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஆனால் 38 வருடமாக அந்த பலகீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு அந்த மகன் இருந்திருப்பார். உடம்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அப்படியே நாத்தம் அடிச்சிருக்கலாம், உடம்பெல்லாம் அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தபோது இயேசு அங்கு கடந்து வருகிறார். கடந்து வந்து படுக்கை எடுத்து நடன்னு சொன்ன மாத்திரத்திலே அங்கே சுகமானார். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தில் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். அநேகருக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறார். அதே மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, தன் சொத்து எல்லாம் செலவு பண்ணியாச்சு. 12 வருடமாக ஒரு வியாதி, பலகீனத்தின் வியாதி அந்த மகளுக்குள் இருந்தது. அப்போது எல்லாம் முயற்சி பண்ணி ஒன்றுமே பலன் இல்லை, எல்லாமே வீணாகி போச்சு. ஏசப்பா வர்றாருன்னு கேள்விப்பட்டா. அப்படி இந்த கூட்டத்தின் மத்தியில் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா. அப்படி வஸ்திரத்தை தொட்டோன்னே ஒரு வல்லமை கடந்து வந்தது அந்த மகளுக்குள்ள. உடனே அந்த மகளுடைய அந்த உதறல் போக்கு வியாதி நீங்கி போனது. சுகத்தை கொடுத்தார் தேவன். 12 வருடம் 12 வருடத்திலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்தினார். இந்த 12ஆவது மாதத்தில் ஏதாவது வியாதியோடு கஷ்டத்தோடு கஷ்டப்படுறீங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் அவரை தொட்டாலும் உங்களுக்கு அற்புதம், அவர் உங்களை தொட்டாலும் அற்புதம். அவரை என்னை தொடுங்கப்பா என்று சொல்லுவோம். அவர் நம்மோடு இருக்கிறா. மத்திய 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எங்கே 2 பேர் 3 பேர் கூடும்போது அங்கே வருவாராமா. இந்த பூமியில் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தின் பிதாவின் உண்டாயிருக்கும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அது நடக்கும். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த 12ஆவது மாதத்தில் உங்களோட தேவைகளை சந்திப்பார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அவர் பெரிய காரியங்கள் நம்ம செய்வாராமா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி தேவன் இந்த வேதாகமத்தில் எவ்வளோ அற்புதங்கள் செய்தார். அது மட்டுமா, இந்த இடத்துல பார்க்கும்போது எலிசா மூலமாக அற்புதங்கள். அதுங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுங்களா, நாகமான் என்ற படைத்தலைவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்தது. அந்த குஷ்டரோகத்தில் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. வெளியே தெரியாதபடி தான் இருக்கிற குஷ்டரோகம். அந்த அவருடைய மனைவியோட வேலைக்காரி மகள் சொன்னா, அப்படி இந்த மாதிரி எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரிடத்துல போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுவார், அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை, அந்த மகளுடைய வார்த்தை கேட்டு எலிசா கிட்ட போகிறாங்க. போகும்போது அவர் யோர்தானில் போய் 7 தரம் முழுகி ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறாரு. உடனே அந்த நாகமான கடும் கோபம் வருகிறது. இன்னும் எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா, இங்கே அவர் ஸ்நானம் பண்ண சொல்கிறாரே. உடனே அந்த ஊழியக்காரன் சொல்கிறாரு, பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்களா, அவர் என்ன ஸ்நானம் தானே பண்ண சொல்கிறாரு, பண்ணி பார்ப்போமே. உடனே அந்த வார்த்தைக்கு நாகமான் கீழ்ப்படிந்தார். ஊழியக்காரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். யோர்தானில் 7 தரம் முழுகி எழுந்த போதோ அந்த சரீரம் சிறு பிள்ளையை போல மாறினது. அந்த குஷ்டம் நீங்கினது. குஷ்டம் நீங்கி அவர் சுகமானார். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் எலிசா மூலமாக அற்புதம் செய்தார். ஏசப்பா மூலமாக அற்புதம் செய்தார். எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாட்களில் ஊழியக்காரர் மூலம் அற்புதம் செய்கிறார். ஊழியக்காரரோடு கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்தாவி நிரப்பப்பட்ட ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள் நம் தேசத்தில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கோவைப்பட்டணத்தில் இருக்கிறாங்க, பல தேசத்தில் இருக்கிறாங்க. தேடி கண்டுபிடிங்க. உங்களிடத்துல போய் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் தாமே எல்லாமற்றும் சிலுவையில் சுமந்திருக்கிறார். ஏல நம்ம எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் எனக்கு அற்புதம் செய்வார்.
தேவனுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். ஜபத்தில் காத்திருங்க. எவ்வளோ நேரம் கிடைக்குமோ துதிங்க. முழங்கால் படியிலிருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியும், முழங்கால் படியிலிருந்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார். உபவாசம் எடுக்க முடிஞ்ச உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வேதத்தை திறந்து வாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தெந்த அற்புதங்கள் செய்திருக்கிறாரோ அதை நோக்கி நீங்கள் பாருங்க. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் திரும்ப திரும்ப படித்து பாருங்க. இதில் சுகமளிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. வேதத்தின் மூலமாக தேவன் எவ்வளவோ அற்புதங்கள் செய்து நமக்கு எழுதி நம்மளை கரத்தில் கொடுத்திருக்கிறார். இதை திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். அநேக நேரங்கள் அப்படியே நேரம் கிடைக்கும்போது நான் வேதத்தை அப்படியே திரும்பி திரும்பி படிப்பேன். அதிலிருந்து ஒரு வல்லமை எனக்குள் வருகிறதை உணர்கிறேன், ஒரு சுகத்தை உணர்கிறேன், ஒரு அற்புதத்தை உணர்கிறேன். உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் தேவன் செய்வார். இந்த கிரேஸ் டிவி மூலமாக, நியூ கிரேஸ் டிவி மூலமாக எங்கிருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் இந்த நாளில் உங்களை சுகப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக தேவனிடத்தில் நன்றி செலுத்தி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த நாளில் கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. யாரெல்லாம் பலகீனத்தோடு, பாடுகளோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிறவர்களெல்லாம் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். அவர் தாமே நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார். எல்லாருடைய பலகீனங்களின் நோய்களையும் நீ சொலுவிலே சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. பொழுதே ஒவ்வொருவருக்குள் ஒரு சுகமளிக்கும் வல்லமை கடந்து போகட்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரீபா நாமா ஷகாதா லாபா, ரீகாதா நாமா ஷகாதா லாபா, ரூபா நாமா ஷகாதா லாபா, ரூபா நாமா ஷகாதா லாபா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அறியாத எட்டாதமான பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, மறுத்திரு கொடுப்பேன்னு சொன்னீரே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அதிசயங்களை காண பண்ணுவீராகண்டவர. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தேசம் முழுவதிலும் உடைய வல்லமை கடந்து போகட்டும். வானாதி வானம் திறக்கப்படட்டும். பரலோக அக்னியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரலோக பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வீராகண்டவர. ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் கருத்தாக ஜெபித்தாரு. எலியாவின் ஜபத்தை கேட்டீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. யாப்பேசு ஆண்டவரை இஸ்ரவேல் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதை நீ அருளச் செய்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். யோபு தன் நண்பனுக்காக வேண்டுதல் செய்த போது யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. இந்த நாளில் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு அற்புதம் செய்யும். ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஊழியக்காரருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மூத்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கெல்லாம் இந்தந்த பட்டணத்தில் நம்முடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊழியக்காரர் சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய பிரயாணத்திலெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை ஆசீர்வதியும். எந்த ஒரு தங்கு தடையில்லாதபடி எல்லா ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் ஜபத்தோடு மகிமைப்படுத்த உதவி செய்யும். எந்த தீங்கு அவர்களை தொடக்கூடாது ஆண்டவர. ஓ ரிபான் ஷகதலபா, உடைய தூதர்கள் சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவர. நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன தேவையோடு இந்த வேளையிலே காத்திருந்தாலும் அந்த தேவைகளை பரத்திலிருந்து நீர் அனுப்புவீராக ஆண்டவர. கர்த்தரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று இந்த வார்த்தையின்படி ஆண்டவர, ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது ஆண்டவர. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே. இந்த நாளில் அவர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் செய்யும். சாட்சியாக நிறுத்தி மகிமைப்படுத்த போவதுக்காக நன்றி. வியாதிகளெல்லாம் சுகப்படுத்தி மகிமைப்படுத்த போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். நாம மகிமைப்படுவதாக. மீ பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நீர் வருகவரை இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.